பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி இதோட சேர்த்து இப்போ வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், போதுங்க. ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுருங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யுங்க, அருமையாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வெல்லம் போட்டு இறக்கிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.